விஸ்வநாதன் சன்ஸ் இந்த 3 நாள்ல எவ்வளோ வசூல் ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கு 100 கோடியை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மகுடம் நேத்து 3வது நாளாவது ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கா ஞாயிற்றுக்கிழமைங்கிறத பார்ப்போம். அப்புறம் டிசி தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, த ஆடிசி, ஜனநாயகன் எல்லா படத்தோட வசூலையும் பார்க்க போறோம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ராக்கி அப்படிங்கிற படம் தான். அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான் அருண் மாதேஸ்வரன் அவர்களோட முதல் படம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜிஃப்ரி, யூசர் பேக் ரியாஸ், பருத்தி, ட்ரிபிள் கேமர்ஸ், மிஸ்டர் சிவா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேத்து 31வது நாள் இந்தியாவில் வந்து 2,55,00,000 டோட்டலா 235 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 1.29 பில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 12,300 கோடிக்கு மேல பெரிய கலெக்ஷன், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பட்ஜெட் 250 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் இந்த வாரம் வந்து த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் நேத்து 3வது நாள் இந்தியாவில் வந்து 1,40,00,000, டோட்டலா இந்தியாவில் 4,56,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. 47 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. 80 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். பத்வாரா 1947 இந்த படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 8,95,00,000, உலகம் முழுக்க 10,25,00,000, டோட்டலா 30,85,00,000 இந்தியாவிலையும் 36,05,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆவரப்பன் 2 இந்த படம் வந்து நேத்து டே 3 இந்தியாவில் 30,85,00,000, உலகம் முழுக்க 36,66,00,000, 97 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. 110,31,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 45 கோடி பட்ஜெட். கொரியன் கனகராஜு அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 95,00,000, உலகம் முழுக்க 1,21,00,000, டோட்டலா 23,62,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 33,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் தொடக்கம் அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் கேரளால 1,38,00,000, உலகம் முழுக்க 1,66,00,000, டோட்டலா 37,88,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஜனநாயகன் நேத்து 25வது நாள் தமிழ்நாட்டில் 76,00,000, உலகம் முழுக்க 80,00,000, 152 கோடியே 19,00,000 தமிழ்நாட்டிலையும் 333 கோடியே 78,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 400 கோடி பட்ஜெட். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 18வது நாள் தமிழ்நாட்டில் 82,00,000, ஆந்திரா தெலுங்கானால 67,00,000, கர்நாடகாவில் 1,90,00,000, கேரளாவில் 38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,88,00,000, டோட்டலா 12,65,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. நேற்று 18வது நாள் டோட்டலா 50 கோடியை நெருங்கி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 49 கோடியே 62,00,000, ஆந்திரா தெலுங்கானால 57 கோடியே 53,00,000, கர்நாடகால 70 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 34 கோடிக்கு மேல, ஹிந்தி பெல்ட்ல மட்டுமே ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 389 கோடியே 37,00,000, இந்தியால 600 கோடியை கடந்திருக்கு. ஹிந்தி பெல்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி கிட்ட. உலகம் முழுக்க 2 பில்லியன் US டாலர்ஸ் வந்து கடந்திருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஆமாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி 2 பில்லியனை கடக்கிற படம். 19,300 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. பட்ஜெட் 225 மில்லியன் US டாலர்ஸ். ஜிடிஎன் அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 27,00,000, உலகம் முழுக்க 30,00,000, 4 கோடியே 25,00,000 தமிழ்நாட்டிலையும் 6 கோடியே 88,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 15 கோடி பட்ஜெட். டிசி நேற்று 10வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 63,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 38,00,000, கர்நாடகால 62,00,000, கேரளால 1 கோடியே 65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,00,000, ஓவர்சீஸ்ல 1 கோடியே 55,00,000, டோட்டலா நேத்து மட்டுமே 6 கோடியே 89,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 10வது நாள் டோட்டலா 19 கோடியே 32,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 16 கோடியே 84,00,000, கர்நாடகால 7 கோடியே 62,00,000, கேரளால 15 கோடியே 78,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 22,00,000, ஓவர்சீஸ்ல 21 கோடியே 62,00,000, உலகம் முழுக்க 84 கோடியே 40,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 35 கோடி. 100 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. இந்த படம் வெறும் 10 நாள்ல 84 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன், இன்னும் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. அடுத்த அப்கமிங் வீக் டேஸ்ல கூட இந்த படம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. அப்புறம் மகுடம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் வெறும் 25,00,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க 48,00,000, 1 கோடியே 16,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 2 கோடியே 81,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் படமா தான் அமையுது மகுடம். அப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 9 கோடியே 87,00,000, ஆந்திரா தெலுங்கானால 9 கோடியே 65,00,000, கர்நாடகால 3 கோடி, கேரளால 1 கோடியே 55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 44,00,000, ஓவர்சீஸ்ல 12 கோடியே 55,00,000,
உலகம் முழுக்க நேற்று மட்டுமே 37 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. டோட்டலா 28 கோடியே 27 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 25 கோடியே 93 லட்சம், கேரளால 4 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 31 லட்சம், ஓவர்சீஸ்ல 43 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 112 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 நாள்ல. இத்தனைக்கும் நம்ம சொல்றது ட்ரேட் நம்பர். ஆல்ரெடி அஃபிஷியலா 2 நாள்ல 100 கோடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்னங்க 25 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் வருது, கரெக்டா பார்த்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து வழக்கமா ப்ரொடியூசர் நம்பரை ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ நம்ம ட்ரேட் நம்பரை தான் ஃபாலோ பண்றோம். ஸோ மேபி வரப்போற நாட்கள்ல எண்ட் ஆஃப் த டே முடியும் போது ட்ரேட் நம்பரும் ப்ரொடியூசர் நம்பரும் மேபி மேட்ச் ஆகலாம். இல்லைன்னா சில நாள்ல நம்மளுக்கு கூட இந்த ஓவர்சீஸ் கலெக்ஷன், ஹிந்தி பெல்ட் கலெக்ஷன், தமிழ்நாடு கலெக்ஷன் கூட வரப்போற நாட்கள்ல அது ஃபைனல் கலெக்ஷனோட அப்டேட் ஆகலாம். இல்லை ஒரு 10 நாள் 15 நாள் போகும்போது அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகும்போது அது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 நாள் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. வீக் டேஸ்க்காக இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முக்கியமாக மண்டே இன்னைக்கு வந்து ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விஸ்வநாதன் சன்ஸ் டே 4 ப்ரீ சேல்ஸ் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 1 கோடியே 31 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 42 லட்சம், அதாவது தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குது. கர்நாடகாவில் 39 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், இந்தியாவில் மட்டும் 3 கோடியே 37 லட்சம். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 5லேருந்து 5.5 கோடி கிட்ட ஓவர்சீஸும் சேர்த்தா வருது. கிட்டத்தட்ட 10 கோடி 12 கோடி கிட்ட கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படம் மண்டே ஒரு பெரிய நம்பர் எடுக்கும். அதை தொடர்ந்து வீக் டேஸ்லையுமே பெரிய நம்பர் எடுத்தால் தான் இந்த படம் வெற்றி படமாக அமையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் 44 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ இப்போ அந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 44 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் 80 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியை தாண்டி போகணும் இந்த படம். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை 21 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியாக கடந்துடும். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் 5 கோடி, இதுவுமே ஈஸி தான். கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதுவுமே 5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, அதுவுமே வந்துடும். ஓவர்சீஸில் 16 கோடி ஆல்ரெடி பிரேக் ஈவனே பண்ணிடுச்சுங்க ஓவர்சீஸை பொறுத்தவரை இந்த 3 நாள்லேயே. ஸோ உலகம் முழுக்க இந்த படம் 91 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அப்படின்னா இந்த படம் 180லேருந்து 200 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அது வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ண போகுதுன்னு. ஏன்னா இந்த படம் லாங் ரன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஹீரோக்களோட படங்கள் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் நேற்று வீடியோவில் கருப்பு வெர்சஸ் விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்தோம். 2 நாள் கம்பேரிசன். இப்போ 3வது நாள் கம்பேரிசனில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கருப்பு லீடிங்கில் இருக்குது. அதை பார்ப்போம் தெளிவாக. கருப்பு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 கோடிக்கு மேலே 3 நாளில். விஸ்வநாதன் சன்ஸ் 28 கோடி 27 லட்சம். அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை விஸ்வநாதன் சன்ஸ் 25 கோடியே 93 லட்சம், கருப்பு வந்து 12 கோடியே 96 லட்சம். கர்நாடகாவில் கருப்பு வந்து 10 கோடியே 27 லட்சம், விஸ்வநாதன் சன்ஸ் 8 கோடியே 15 லட்சம். கேரளாவில் கருப்பு வந்து 6 கோடியே 73 லட்சம், விஸ்வநாதன் சன்ஸ் 4 கோடியே 95 லட்சம். கருப்பு வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 70 லட்சம், விஸ்வநாதன் சன்ஸ் 1 கோடியே 31 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரை விஸ்வநாதன் சன்ஸ் லீடிங்கில் இருக்குது 43 கோடியே 95 லட்சம், கருப்பு 41 கோடியே 94 லட்சம். ஸோ 3 நாளில் 123 கோடிக்கு மேலே வந்து கருப்பு வந்து வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வநாதன் சன்ஸ் 112 கோடி. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து கருப்பு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா விஸ்வநாதன் சன்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கருப்பு 1 ஃபில்ம் ஒண்டர், இவருக்கு வந்து விஸ்வநாதன் சன்ஸ் இந்த அளவுக்கு ஓப்பனிங் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்திருக்கு. தி ஒன் அப்படின்னு ஒரு டைட்டில் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதை அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஸ்வநாதன் சன்ஸில் அந்த 3 நாளில் அந்த கலெக்ஷனை எடுத்துருச்சு. ஸோ இப்போ இதை தாண்டி ஏன் கருப்புக்கும் விஸ்வநாதன் சன்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த ஃபேக்டர் நம்ம பேசியாகணும். ஸோ என்ன அப்படின்னா, கருப்பு வந்து ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல் மூவி. ஆனால் விஸ்வநாதன் சன்ஸ் அப்படி கிடையாது. இந்த படத்தில் நல்லா ஸ்டோரி இருக்குது, நிறைய லேயர் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருக்குது, ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கதையாக இருக்குது, ஒரு அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கதையாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபுல் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு படம். இதை வந்து நம்ம கருப்பு கூட கம்பேர் பண்ண முடியாது. இதை நீங்கள் வேறு எந்த ஹீரோக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், வேறு எந்த ஹீரோக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்குமே இது தான் அப்ளை ஆகும். நான் சொல்கிறது பெரிய ஹீரோ தளபதி விஜய், அஜித் அவர்கள் யாராக இருந்தாலுமே இது அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, கருப்பு ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் பெருசாக தேட்ரிக்கலாக பெரிய அளவில் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்க படங்கள் எதுவும் இல்லை. மைக்கிள் இருந்தாலுமே இப்போ டிசி, ஸ்பைடர்மேன், ஆடிசி இந்த படங்கள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குல்ல. அப்படி இப்போ பாருங்கள், விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்போ கூட டிசி வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் லாங் ரன் போகும், லாங் ரன் போயாகணும். அப்போ தான் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்டில் போடுங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.